சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மோடி அரசு இந்தியாவினுடைய நீதித்துறையை மிரட்டுவதற்காக திட்டமிட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது என 2 மூத்த வழக்கறிஞர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீதித்துறை மோடி அரசு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மிக கடுமையாக எதிர்த்து அவங்க செய்ய வேண்டிய தவறான விஷயங்களை சரிப்படுத்த வேண்டிய அளவுக்கு போக வேண்டும் என தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பேசி பரபரப்பை பெற்ற வைத்திருக்கிறார்கள் 2 மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள். என்ன நடக்கிறது, யார் அந்த 2 பேர், மோடி அரசு எப்படி திட்டமிட்டு நீதித்துறையை மிரட்ட பார்க்கிறது அல்லது அச்சுறுத்துகிறது, விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் நிலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய 2 மூத்த வழக்கறிஞர்கள், இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் திரு கபில் சிபல் மற்றும் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் ஒரு விரிவான உரையாடலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக மோடி கவர்மெண்ட் கடந்த 12 ஆண்டுகளாக நீதித்துறையை எப்படி டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க அல்லது ஒரு நெருக்கடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதையும் அவர்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள். நீதித்துறையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இடங்களில் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி எதிர்கொள்வது என்பதாக ஒரு உரையாடல் லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கு. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் சாப்டர் சீம்டு டு பி அஜெண்டா டு த்ரெட்டன் ஜுடிஷியரி சீனியர் அட்வொகேட் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கபில் சிபல் சொல்கிறார், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் issue would not have happened if judges had properly done their duties அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுகிறார். அந்த விமர்சனம்ங்கிறது வேறு விதமான ஒரு பேலன்ஸ்டு விமர்சனமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீதிபதிகள் தங்களுடைய கடமையை சரிவர செய்து இருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து பாஜக கிளப்பி இருக்காது என்பதாக அந்த விமர்சன பார்வை அமைந்திருக்கிறது. ஸோ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இஷ்யூ என்ன நடந்ததுங்கிறது நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். என்சிஆர்டி நம்முடைய சிபிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு ஒரு சாப்டரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது செய்தி ஆகிறது, ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் ஆகிறது. அடுத்து வேறு வழி இல்லாமல் என்சிஆர்டி போய் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறது. தலைமை நீதிபதி சிஜே சூரியகாந்த் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அல்லது நீதித்துறையின் மீது நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி ரத்தம் சொட்ட சொட்ட நிற்க வைத்திருக்கிறீர்கள், இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னாரு. அந்த குறிப்பிட்ட சாப்டரை பேன் பண்ணவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் இதை வந்து தெரியாமல் பண்ண மாதிரி தெரியல, இதுக்கு ஏதோ நோக்கம் இருப்பதாக இருக்கிறது அப்படின்னு அவர்களின் மீது அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. மோடி அரசு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மோடி அவர்கள் சொன்னதாக ஊடகங்கள் வெளியிட்டார்கள் ஒரு செய்தி. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமான்னு மோடி அவர்கள் நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, நம்ம அதை அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். அவர் சோர்சஸ் சொன்னதாக சொல்லி நீதித்துறைக்கு எதிராக எப்படி இப்படி ஒரு விஷயத்தை என்சிஆர்டி செய்யலாம், உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பை செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் என்பதை போல பிரதமர் பேசியதாக ஒரு செய்தி கசிய விடப்பட்டது. இப்போ இது தொடர்பான விவாதம் தான். ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரியான பார்வைகளை வச்சாங்க அப்படின்னா, அப்போ அரசியல்வாதிகள் ஊழலே செய்கிறதுல நீங்கள் அதை கொண்டு போய் இருக்கணும்ல, ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் மனசில் நீங்கள் என்னென்னு கொண்டு போய் வைக்கிறீங்க. இந்த நாட்டினுடைய ஜுடிஷியரி இதில் ஒரு விஷயத்தை அடிக்கோடிடணும். இன்றைக்கி சிபிஎஸ்சி உட்பட அல்லது என்சிஆர்டி உட்பட முழுக்க இந்த 14 ஆண்டுகளில் காலகாலமாக அந்த விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு ஃபேவரட்டிசம், தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை ஆட்சியில் இருக்கிறவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதுன்னு. ஆனால் அது எந்த புதிய எல்லைகளை பாஜக ஆட்சியில் தொட்டது அப்படின்னா, அவர்களுடைய சித்தாந்த பின்புலன் கொண்டவர்களாக இருக்கிறவர்கள் என்பதை தாண்டி நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது பல துறைகளினுடைய செயலாளர்களாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல கூட நாங்கள் லேட்டரல் என்ட்ரி கொண்டு வரோன்னு போட்டிங்க. கேட்டால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக அறிவு கொண்டவராக அந்த துறையில் நீண்ட அனுபவம் உள்ளவராக இருந்தால் எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்க வேண்டிய ரோலில் உங்களுக்கு எப்படி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போடுவீங்கிறது இருக்கிறது. ஒரு சிறந்த அறிவாளியாக ஒரு துறையில் இருக்கிறார் என்பதற்காக அவரால் எதையும் பார்த்துட முடியும். அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுங்கிறது வேறு, உங்களுக்கு ரிசர்ச்சோ இல்லை இன்டலெக்டாக நீங்கள் பயணிக்கிறதோ ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதோ வெவ்வேறு, பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கிறதோ வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம அடிக்கோட்டிட்டு பார்த்துக்கணும். மேனேஜ்மெண்ட் வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு. உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸான மேக்னெட்டாக அல்லது அந்த மாதிரி நகர்த்துறதுங்கிறது வேறு. ஆனால் பிஜேபி செஞ்சாங்க, இதெல்லாம் பல நிலையில் செஞ்சது. பாஜக உள்ளே வந்ததுமே கூட இப்படி எல்லாருமே உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளாக போட்டு பிஜேபியினுடைய மனதை குளிர்விக்க அவர் இந்த சாப்டரை போட்டாரா, இல்லை இது திட்டமிட்டு இறக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு அடிக்கோடிடணும். நான் ஏன் இதை வைக்கிறேன்னா,
இதற்கு முன்பாக பாஜக நீதிபதிகளை எதிர்த்து அல்லது நீதித்துறையை டைல்யூட் பண்ணுற மாதிரி பேசினதே இல்லையானா அப்படியெல்லாம் கிடையாது. அதான் மேட்ரு. 2015 இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு நிறைவடைந்த காலகட்டத்தில் என்ஜேஏசின்னு ஒரு பில்லை கொண்டு வராங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு. அந்த என்ஜேஏசி பில் கொண்டு வரப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அவ்வளோ அவசரமாக எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ணதும் எடுத்து ரத்து பண்ணுச்சான்னு நமக்கு தெரியல. அதை இமீடியட்டாக அன்றைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து அதை சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி நியமிக்குது இல்லையா, அப்படி நீதிபதிகளை தேர்வு வைத்து மத்திய அரசே நியமிக்கும் அப்படி என்பதாக கொண்டு வரப்பட்டது. அது நீதித்துறையை நேரடியாக கைப்பற்றுவதற்கான முயற்சின்னு அப்போது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணிருச்சு. தொடர்ந்து ஒரு மனிதர் பேசிக்கொண்டே இருந்தார். என்னன்னு பேசினார்னா, நீதித்துறை செயல்படுறது சரியில்லை, பாராளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம், நாங்கள் யோசித்து விவாதித்து சட்டம் இயற்றி பாஸ் பண்ணி உன்னை சட்டமாக்கனா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கோர்ட்டில் உட்காந்துட்டு செல்லாதுன்னு எப்படி அறிவிப்பீங்க? அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு வழக்கறிஞராகவும் இருந்த முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசினார், வெளியிலையும் பேசினார். தொடர்ந்து ஜுடிஷரியோட ஒரு மோதல் போக்கை அவர் கடைபிடித்து கொண்டே இருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி நடத்திய கேல்குலேட்டட் அட்டம்ப்டாக பார்க்கப்பட்டது. அதை விட முக்கியம், நீதிபதிகள் நியமனம், நீதிபதிகளுடைய டிரான்ஸ்ஃபர், கொலீஜியத்திலேயே முழுமையான டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இல்லை, அதில் மாற்றம் வேணுங்கிறது நியாயமான விஷயம். அப்படி டிரான்ஸ்பரண்ட் இல்லாத கொலீஜியம் அவங்க அனுப்புகிற பெயர்களிலேயே சிலரை ஓரம் கட்டி வைப்பது, சிலருக்கு உடனடியாக பாஸ் பண்ணுறது என்று மத்திய அரசு எந்த விதமான பதிலையும் அளிக்காமல் அவங்க நினைத்ததை போல் எடுத்திருந்தார்கள். அப்படின்னா வரக்கூடிய நியமனம், நீதிபதிகள் நியமனமோ மற்ற விஷயங்களோ, இதில் இவங்க ஒரு ஃபில்டரை போடுறாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவில்லை அப்படியெல்லாம் வடிகட்டுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வந்தது. அது உண்மை, டு எ ஃபார் எக்ஸ்டென்ட் அது உண்மையும் கூட. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள், அவங்களுக்கான எலிவேஷன், அவங்க வழக்கறிஞராக இருக்கிறார், அவர் நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு நேம் போகிறத அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. அவங்க வழக்கறிஞர் ஆவதற்கு முன்பாக பாஜகவில் உறுப்பினராக இருந்தார், பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அவர் நடத்திய கூட்டங்கள், அதில் சிலது அவர் பேசிய விஷயங்கள், பாஜகவினர் என்ன டோனில் பேசுவாங்களோ அந்த டோனில் தான் ஆப்வியஸாக அவங்க பேசியிருப்பாங்க. இந்தியா தேசபக்தி, அந்த தேசபக்தி யாருக்கு இருக்குது, எந்த கட்சியில் இருந்தால் தேசபக்தர்கள் கிடையாது, இப்படிலாம் அவங்க, அதாவது அவங்க இருந்த அந்த அமைப்பினுடைய தத்துவங்களை அவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோக்கள் இன்னமும் வெளியில் இருக்கிறது. பட் அவங்க ஜட்ஜ் ஆகும்போது ஆப்வியஸாக ரிசைன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இது ஒரு உதாரணம் ஆச்சா. அவங்க பிஜேபியில் இருந்திருக்காங்க, பிஜேபி கவர்மெண்ட் பெயர் வரும்போது தகுதியுடையவர்னு கிளியர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அவர் சீனியர் அட்வொகேட் தான் நினைக்கிறேன், திரு ஜான் சத்தீன் அவர்கள், ஜான் சத்தீன் அவர்கள், அவருடைய பெயர் போதும். அதில் அவரை வந்து பரிந்துரையை மத்திய அரசு அதை ஏற்றுக்கலை. என்ன காரணம் சொன்னாங்க? நோட்டு போட்டாங்க. அந்த நோட்டு தான் ரொம்ப முக்கியமானது. அவர் நீட் தேர்வு குறித்து விமர்சித்து எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை, அவர் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ரீஷேர் பண்ணியிருந்தார். அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கான பிளாக் மார்க்குகளில் ஒரு காரணமாக அந்த காலகட்டத்தில் நோட் போட்டு சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது. இப்போ நமக்கான கேள்வி, ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்கள் இப்போ அவங்க பிஜேபி உறுப்பினராக இருந்தபோது, அவர் அதற்கு முன்பாக காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்களை எல்லாம் விமர்சித்து பதிவுகளே போட்டிருக்க மாட்டாரா? இப்போ என்னுடைய கேள்வி, இவங்க 2 பேரும் வராங்க, 2 பேரும் எலிஜிபிள் கேண்டிடேட்னு இங்கே இருக்கக்கூடிய கொலீஜியம் நினைக்கிறது, பெயரை பரிந்துரை செய்கிறது, அவங்களுடைய ஸ்கில் செட் என்னன்னு பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா? 2 பேர் ஃபேஸ்புக்கையும் எடுத்து, இப்போ இவருக்கு இவருடைய ஃபேஸ்புக் பதிவுக்காக போடலை என்று எடுக்கப்பட்டால், இவருக்கு அவருடைய ஃபேஸ்புக் பதிவுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம கருத முடியுமா? அப்படி ஒரு அசம்ஷனுக்கு வர முடியுமா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கட்சிக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவர்கள் ஜட்ஜாக வந்தால் நமக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் என்று பயந்து அவருக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு நான் வந்தால், அது என் அளவில் என்னுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டியிலேருந்து நான் அதை அப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? அப்படி ஒரு பெர்செப்ஷனை பார்த்தா சரிதானா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீதித்துறையோடு மோதிக்கிட்டு வந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி சொல்கிறார். கரப்ஷன் இன் ஜுடிஷியரிங்கிறது ரேம்பண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எழுதுகிறாங்க, சரி ரைட்டு. ஆனால்
இதில் ஜுடிஷியரிஸில் மற்ற எல்லாவற்றை போலவும் பிளாக் ஷீப்ஸ் இருக்கிறாங்க, சி வேர்டு இருக்கிறதுங்கிறது எல்லா துறைகளைப் போலவும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல செலக்டிவாக நீங்கள் ஜுடிஷியரியை மட்டும் எடுப்பது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்குங்கிறது தான் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் எழுப்பக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் இல்லாமல் அவங்களா திடீர்னு கொண்டு போயெல்லாம் உள்ளே வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கும். திட்டமிட்டு தெளிவாக என்சிஆர்டியில் இவங்க நடத்திட்டு இப்போ பலியாடு ஆக்குவதற்காக அதனுடைய சேர்பர்சனையும் மற்றவங்களையும் உள்ளே தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் அன்பிளக்டு ஷேப்பிங் த ஃப்யூச்சர் ஆஃப் லா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா த ஹிந்து அவர்களும் விஐடி ஸ்கூல் ஆஃப் லா அட் டெல்லி இவர்கள் இருவரும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் தான் அவர் அதை அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் கண்டெம்பரரிங்கிறதுனால அதை எடுத்து ஹைலைட் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதே நிகழ்வில் தான் திரு கபில் சிபில் அவர்கள் பேசும் பொழுது ரொம்ப முக்கியமாக இந்த அளவுக்கு ஒரு அரசு செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், சரி. அவர்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திட்டு வந்திருப்பாங்க. அப்படி நடத்திய போதெல்லாம் ஜுடிஷியரி அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்னும் அழுத்தமாக நின்றிருக்க வேண்டும், எதிர்கொண்டிருக்க வேண்டும். அவங்க செய்த தவறுகளை அந்த இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாமா என்கிற ஒரு பார்வையை, ஒரு கிரிட்டிக்கை கபில் சிபில் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஜட்ஜஸும் இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் வருவதற்கு காரணமாக நாம் நின்று இருந்திருக்கிறோம். கான்ஸ்டியூஷன் மெஜாரிட்டி படி நம்மளுடைய டியூட்டிஸை கன்சிஸ்டண்ட்டாக செய்யாததனுடைய விளைவு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். 8ஆம் கிளாஸ் புக்கில் இது வருது அப்படின்னா இப்போ நம்ம இதை தடுக்கிறது அப்படிங்கிறது நீதித்துறையில் அப்படி இல்லவே இல்லை என்பதாக கிடையாது. ஆனால் மற்ற எல்லாவற்றிலும் இருப்பதை போட்டு கார்பெட்டுக்கு அடியில் போட்டு மறைச்சிட்டு நீதித்துறையை மட்டும் குறிவைப்பது அப்படிங்கிறது தான் ஏற்க முடியாதது. அப்போ ஜட்ஜஸ் வந்து இதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நம்மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இது கொண்டு வருகிறவர்களுக்கு நோக்கம் இருக்கிறது. இப்போ இதில் எங்கே இந்த டைலமா வருதுன்னா, அப்போ இல்லவே இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது, இருக்குது. ஆனால் அதை மட்டும் ஏன் பேசணும் மாணவர்கள்ட்ட? இப்போ நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா, இந்தியா முழுக்க ஊழல் வழக்கில் பதவி இழந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், ஊழல் வழக்கை சந்தித்தவர்கள் இதெல்லாம் தொகுக்கலாம் தானே. தொகுத்து அதை கொண்டு போய் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ஸ், நம்மளுடைய துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவே, நம்ம மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களுடைய துறை, சிஏஜி அதை போட்டதில் ஊழல் 1 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு சில 100 கோடி வரைக்கும் ஆச்சு அப்படின்லாம் அவங்க அதை பேசியிருந்தாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் என்னக்கான கதை கொண்டு போய் சேர்க்கலாமா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதற்கெல்லாம் வாய் தருவாங்க. உயிரிழந்தவர்களெல்லாம் பேரை காட்டி அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது, மகாராஷ்டிராவில் தொடங்கி மத்திய அரசினுடைய திட்டங்களில் பலரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது, இல்லை அளவுக்கு அதிகமாக பயனாளிகளை சேர்த்து இறந்தவர்களின் பெயரால் இல்லாத மொபைல் நம்பரை வச்சு இல்லாத அட்ரஸை வச்சு எடுத்தது, இந்த கோஸ்ட் மாதிரியான பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, கோஸ்ட் ஓட்டர்ஸ் தான் மோடி கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை, தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை. கோஸ்ட் ஓட்டர்ஸை நீங்கள் ஆப்வியஸாக இறங்கி பிடிக்கணுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கோஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் நீக்கினாங்களான்னா இல்லை, கோஸ்ட் ஓட்டர்ஸ் நிறைய அப்படியே தான் இருக்கிறாங்க. ரியல் ஓட்டர்ஸை நீக்கிட்டாங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் கோஸ்ட் பயனாளிகளை வைத்து அந்த அரசினுடைய பணத்தை லட்சமாக கோடிகளாக எடுத்ததெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த செலக்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்லன்னு குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டம் அது கொடுக்கக்கூடிய டிஃபைன்டு விஷயங்களை அரசு அல்லது கவர்மெண்ட் மெஷினரி மீறும் பொழுது, அதை உடைக்கும் பொழுது நீதிமன்றங்கள் அந்த இடத்தில் அதை சரிப்படுத்தி இருக்க வேண்டும். இது நீங்கள் கவர்மெண்ட் என்பதற்காகலாம் சட்டத்தை மீறுவதற்கு யூ ஆர் நாட் அண்ட் லா அன்டு யுவர் செல்ஃப் என்று சொல்லியிருக்க வேண்டும். அரசு செய்வது தான் சட்டம் அல்ல, சட்டத்தின்படி தான் அரசு செயல்படணும் மிஷினரின்னு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இப்போ சமீபத்தில் ஜேஎன்யூ ப்ரொட்டஸ்ட்டில் எப்படி கைதுகள் நடந்தது மாணவர்களின் மீது, அதே போல் ஏஐ சம்மிட்டில் போயிட்டு இந்த மேற்சட்டையை கழட்டி போராடியவர்களினுடைய கைது, அவங்க ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்கள கைது பண்ணி டீடைன் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்கள இந்த அளவுக்கு பெரிய தேச துரோகிகளாக சித்தரிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறை ஒரு எதிர்ப்பையோ ஒரு மாற்று கருத்தையோ கேட்பதற்கு வழி இல்லாமல் அவர்களை இன்றைக்கு வில்லிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கருத்து பேசுகிறவர்கள் எல்லாம் தேசத்திற்கு எதிரானவர்கள் என்கிற அந்த மனநிலை மோசமானது, ஆபத்தானது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அதே போல் கொடும் சட்டங்கள், அது பிஎம்எல்ஏ ஆகட்டும், யூஏபிஏ ஆகட்டும், தேச விரோத தடை சட்டம், நீங்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அது தனி, அதை தான் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை பிஎம்எல்ஏஸ் ஆகட்டும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால்
பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜகவிலோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளாகவோ இருக்கிறவர்களை சிபிஐயோ இடியோ பிஎம்எல்ஏ விவகாரத்திலோ டார்கெட் பண்ணப்படலை என்னும் போது அதையும் கேள்விக்கு நாம் உட்படுத்தி இருக்க வேண்டாமா? இன்றைக்கு ஒரு பெரிய செட்டப்பே வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய தொடக்கநிலை விசாரணை நீதிமன்றங்கள், ட்ரையல் கோர்ட்ஸ், அவங்க லோயர் ஜுடிஷியரி கிடையாது, ட்ரையல் கோர்ட்ஸ், விசாரணை நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்க யோசிக்கிறார்கள். ஏதாவது பண்ணோம்னா அப்புறம் ஹைகோர்ட்டில் அது இல்லைன்னு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் என்பதாக நகர்த்தி விடுகிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அது அப்பீலட் பாடி தானே தவிர, அப்பீலேட் பாடிங்கிறப்ப அவ்வளவுதான் அதனுடைய இதே தவிர, அதிகாரம் என்பது உங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் என்பது இருக்கும்போது செய்ய அச்சப்படுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. நம்ம இன்டாலரன்ஸை நோக்கி நகர்ந்துட்டோம். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருந்திருக்கக்கூடாது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மைனாரிட்டிஸும் செக்யூலரிசமும் என்னவாக இருக்கிறது அப்படின்னும் போது நாம் பன்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு சமூகமாக வந்துவிட்டோம் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஸோ இப்படியான ஒரு விவாதம் ஒரு அகாடமிக் டிஸ்கஷனாக நடந்திருப்பது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. நான் இதில் ஒரு அடிக்கோடிட்டு சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை சங்கி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் அவர்களின் மீது கண்டெம்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் என்பது போயிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் பி.எஸ். ராமன் அவர்கள் அதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை ட்ராப் பண்ணிடலான்னு ஒரு கருத்து போட்டிருக்கிறார். இது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அது ஒரு விமர்சன பார்வை. நான் சனாதன தர்மத்தின்படி தான் மீதி இருக்கிற 4.5 வருஷமும் இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஜட்ஜை அவர் விமர்சித்திருக்கிறார் என்பதோடு அதை நிப்பாட்டுவதா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதா? அப்போ இது ஒரு விரிவான அகாடமிக் டிஸ்கஷன் இந்த இடத்தில் தேவைப்படுகிறது. யாரோ ஒரு நீதிபதி இவர் சனாதன தர்மத்தின்படி அடுத்த 4.5 வருடம் மனதுக்கு நெருக்கமாக இருந்து தீர்ப்பு எழுவேன் என்று சொன்னதை போல ஒரு இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சீக்கிய நீதிபதி தன்னுடைய புனித, ஏன்னா நீங்கள் விளக்கம் தான், வியாக்கியானம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அவருடைய புனித நூலின்படி நான் செயல்படுவேன் அடுத்த 4.5 ஆண்டுகள்னு சொல்லியிருந்தால் இந்தியா இப்படித்தான் மௌனமாக இருந்திருக்குமா? அது அரசியல் தளமானாலும் சரி, அறிவுசார் புலமானாலும் சரி என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, இது எப்படி ஒரு வடிவாக வருகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.